ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. ராமகிருஷ்ண ஹரி. பண்டரி கஷேத்திரத்துல பாண்டுரங்கன் வெவ்வேறு ரூபங்கள்ல வெவ்வேறு இடங்கள்ல எழுந்தருளியிருக்கார். சந்திரபாகா நதியிலிருந்து கொஞ்ச தூரம் போனா விஷ்ணு பாதம் வரும். அங்க ஒரு குட்டி மலை உண்டு. அது கோவர்தனகிரி அப்படின்னு சொல்றா. ருக்மணி மாதா துவாரகால இருந்து கோச்சிண்டு பண்டரியில திண்டிருவன் அப்படின்னு ஒரு இடத்துக்கு வந்து தபஸ் பண்ணா. அங்க ருக்மணி மாதாவை லக்குபாயின்னு அழைப்பா. ருக்மணி மாதாவை சாந்தப்படுத்துறதுக்காக கிருஷ்ணர் புல்லாங்குழல் வச்சுட்டு கோபாலனா பண்டரியோட பார்டருக்கு வந்தார். அப்போ பிருந்தாவன கிருஷ்ணரே வரர்ச்சே அவரோட கோவர்த்தனகிரி, யமுனா நதி, பிருந்தாவனத்துல இருக்கிற சில பசங்கள்லாமும் எழுந்தருளினா. கிருஷ்ணருடைய புல்லாங்குழல் இசையை கேட்டதும் தான் ருக்மணி மாதா சாந்தமானா. அந்த இடத்துக்கு பேரு கோபால்பூர். அங்க இன்னைக்கும் ருக்மணி மாதாவுடைய அப்பா அம்மாவுக்கு சன்னதி உண்டு. அங்க என்ன ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னா, சந்த சிரோன்மணியான நாமதேவருடைய சிஷ்யை சந்த ஜனாபாய் அரைச்ச அந்த யந்திரம் வந்து இன்னைக்கும் கோபால்பூர்ல தான் இருக்கு. எல்லாரும் கோபால்பூர்ல இருக்கிற பாண்டுரங்கனையும் ரகுமாயையும் சந்த ஜனாபாயையும் சேவிப்போம். ராமகிருஷ்ண ஹரி. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்.